வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் மனம், வாக்கு, காயம் இவை மூன்றும் பொருந்துமாறு வணங்கி மகிழும் இந்த நல்ல தருணத்திலே தினம் ஒரு திருக்குறள் வரிசையில் இன்று அதிகாரம் 64 அமைச்சு குறள் 8. அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உளையிருந்தான் கூறல் கடன். உறுதி உளையிருந்தான் கூறல் கடன். விளக்க உரை. கற்றறிந்த சான்றோர் பெருமக்களின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளாதவனாகவும் தானும் அறியாமையில் மூழ்கித் திளைப்பவனுமாகிய மன்னனுக்கு தேசத்தின் நலன் கருதி நல்ல ஆலோசனைகளை வழங்குவது நல்ல மந்திரிமார்களின் கடமைகளுள் ஒன்றாக பார்க்கப்படும் என்பதனை சொல்லி எளியேன் சாந்தகுமாரின் இந்த உரையை இனிதே நிறைவு செய்கின்றேன். செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினரும் நலம் புகழ் தகவு தவம் திறம் தனம் கணம் ஓங்கி வாழவும், உங்களுடைய அன்பு செல்வங்கள் அளவற்ற கல்வி வளமும் உலகாலும் அறிவாட்சிமை திறமும் பெற்று மேலோங்கி வாழவும், உங்களுடைய இனிய இல்லறம் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு எனும் வள்ளுவனின் வாய்மொழியில் சிறக்கவும் எல்லாம் வல்ல மெய்ப்பொருளை தொழுது நிற்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.